கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டுமே என்றால் வேதம் இல்லாமல் நம்மால் வளர முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேதத்தின் பங்கு என்ன, அதை தான் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அன்பானவர்களே, வேதம் கடவுளுடைய வார்த்தை. இது கிறிஸ்தவத்தின் அடிப்படையான ஒரு நம்பிக்கை. 16ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்ற அந்த கிரேக்க பதங்கள் எதை சித்தரிக்கிறது என்றால், ஆதியிலே தேவன் மனிதனை உருவாக்கின போது அவனை களிமண்ணினால் உருவாக்கினார். அவனை களிமண்ணினால் உருவாக்கின பின்பு மண்ணினால் உருவாக்கினார். களிமண் என்று சொன்னேன், மண்ணினால் உருவாக்கினார். மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதனுடைய நாசியிலே தனது சுவாசத்தை ஊதின போது மனிதன் ஜீவாத்மாவானான் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ மனிதனுடைய ஜீவன் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று வேதம் கூறுகிறது. அதே மாதிரி தான் இங்கே தேவன் சுவாசித்தார், அவருடைய வார்த்தை உருவானது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். இப்போ ஒவ்வொரு முறை நாம் வேதத்தை வாசிக்கும்போது தேவன் நம்மோடு கூட நேரடியாக பேசுகிறார். எவ்வாறு அந்த மண்ணிலே சுவாசித்த போது மனிதன் ஜீவாத்மாவானானோ, அதே மாதிரி அந்த கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உள்வாங்கிக் கொள்ளும்போது கர்த்தருடைய சுவாசம் நமக்குள்ளாக வந்து நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மளே ஜீவன் ஊட்டுகிறதாய் இருக்கிறது, நமக்கு ஜீவன் ஊட்டுகிறதாய் இருக்கிறது. இந்த வேதம் சங்கீதம் 119, 105 சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த வேதம் என்னுடைய வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கிறது. அதே 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. They will not stumble. யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை நேசித்து அதை கைக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய இடறல் இல்லை, தடுமாற்றங்கள் இல்லை. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோ குழப்பமோ அவங்களுடைய வாழ்க்கையில் வருவதில்லை. சங்கீதம் 1:1-3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ பாக்கியவான் என்று தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த எபிரேய பதத்தினுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் திருப்தி உடையவன். அதாவது ஆசீர்வாதங்கள் நமக்கு எதற்காக தேவைப்படுது? நம்ம வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ யார் கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிறவனாக இருப்பான் என்றால், இப்போ தியானம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பது அதில் உள்ளடங்கி இருக்கு, கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்வது அதிலே உள்ளடங்கி இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதும் அதிலே உள்ளடக்கமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பவன் என்று சொல்லும்போது ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு கடந்து போகிறவன் அல்ல. மாறாக தான் வாசித்ததை ஆழமாக சிந்தித்து இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து அதன்படி வாழ்கிறவன் தான் திருப்தி உள்ளவன். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் திருப்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். சந்தோஷம் இல்லை, பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, வேலை இருக்குது, அவங்க நினச்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் திருப்தியற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்வதில்லை. அது மட்டுமின்றி இந்த சங்கீதம் 1 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் கூறுகிறது. இன்றைக்கே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கனியற்றவர்களாக இருக்கிறோம். அது கிறிஸ்தவ பண்புகள் நமக்குள்ளார இருந்து வெளிப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் மூலமாக பிறர் அறிந்து கொள்வதில்லை. ஏன்னா நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்வது இல்லை. எனக்கு அன்பானவர்களே,
வேற எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய வசனத்தினுடைய ஸ்தானத்தில் வைப்பது மிகவும் ஆபத்தானது. அது ரீப்ளேசிங் காட்ஸ் வேர்ட் வித் சம்திங் எல்ஸ் இஸ் டேஞ்சரஸ். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிறருடைய பிரசங்களை மட்டும்தான் கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் என்னுடைய காலை தியானத்தை மட்டும் கேட்டுட்டு வேதத்தை வாசிக்காமல் இருப்பீர்கள் என்றால் மிகவும் ஆபத்தானது அது. ஏன்னா நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல நான் உங்களோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகளை வைக்கிறீர்கள். என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் அந்த இடத்துல வைக்கிறீங்க. வேதம் உங்களோட பேச நீங்கள் அதற்கு இடம் கொடுப்பது இல்லை. என்னுடைய வார்த்தைகள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் அவருடைய செய்திகளை மட்டும் கேட்டுட்டு நான் வேத வசனத்தை வாசிக்காமல் இருப்பேன் என்றால் நான் கடவுளுக்கு துரோகம் செய்கின்றவனாக இருப்பேன். அடுத்து, கடவுளுடைய வசனத்திற்கான நேரத்தை வேற எதுக்கு கூட தான் அது தப்பு. நெக்லெக்டிங் ஸ்பெண்டிங் டைம் இன் காட்ஸ் வேர்ட் இஸ் சின்ஃபுல். பாவம். இன்றைக்கி எதுக்கும் நமக்கு நேரம் இருக்குது. செல்ஃபோனை நோண்டுறதுக்கு நேரம் இருக்குது, ட்ராவல் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, நண்பர்களோட அரட்டை அடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, எப்படியெல்லாம் பொழுத போக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உட்காந்து கடவுளுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. இப்படி கடவுளுடைய வசனத்தை புறக்கணிப்பது ஒரு பாவம் என்பதை நம்முடைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மெய்யான கிறிஸ்தவ ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது வேதம் இல்லாமல் சாத்தியமல்ல. ஆண்டவர் வேதத்தின் மூலமாக தான் நம்மோடு பேசுகிறார். அந்த வேதத்தை நாம் கற்று அறியாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மால் வளர முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இந்த ஜிம் கலாச்சாரம், எங்கே பார்த்தாலும் ஒரே ஜிம். எதுக்காக இந்த ஜிம்? எதுக்காக உடலை நான் கட்டுறுதியாக வைத்து கொள்ள வேண்டும்? ஏன்னா நான் உடலினால் உழைப்பதில்லை. ஃபிசிக்கல் லேபர் இன்றைக்கி இல்லை. எல்லாருமே சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பல சரீர வியாதிகள், பிரச்சனைகள் ஜிம் நமக்கு தேவைப்படுது. இதுவே நம்ம ஒவ்வொருவரும் தினமும் சரியான விதத்தில் நம்முடைய உடலை வருத்தி வேலை செய்பவர்களாக இருப்போம் என்றால் ஜிம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், ப்ரோட்டீன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட், அயன் டேப்லெட், எல்லா டேப்லெட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்? சரியான உணவு பழக்கம் இல்லை. சரியான உணவை நம்ம சாப்பிடுவோமே என்றால் இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படாது. இன்றைக்கி எதுக்காக மருத்துவமனை இல்லையா? மருத்துவமனைகள்லாம் பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பெருகி கொண்டே வருகிறது. அதே மாதிரி இந்த ஃபார்மசிலாம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெருகி கொண்டே வருகிறது. ஏன்? ஏன்னா நம்ம வியாதியுடையவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி தான் சற்று சிந்திச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதுக்காக 24 மணி நேரம் ஜெப கோபுரங்கள்? ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணுறதில்லை. நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் அந்த ஜெப கோபுரங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பாஸ்டர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, ஊழியக்காரங்கிட்ட போய் நின்றுட்டு, நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய சித்தம் என்ன? என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்? ஊழியக்காரர்கள்கிட்ட ஆலோசனை கேட்பது தவறே கிடையாது. ஆனால் பலர் கர்த்தர்கிட்ட அதை கேட்பதில்லை. கர்த்தருடைய வசனத்தை அனுதினமும் வாசித்து அதன்படி நம்ம வாழும்போது ஒவ்வொரு நாளும் அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவார். நம்ம வேற ஒரு நபரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இந்துக்கள் ஜோசியக்காரங்களை தேடி போகிற மாதிரி கிறிஸ்தவர்கள் ஊழியர்களை தேடி ஓடுறாங்க. ஏன்? கர்த்தருடைய வசனம் அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய வசனம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டனால தான் ஊழியம் வியாபாரமாக மாறிடுச்சு. இன்றைக்கி ஊழியக்காரங்கள்லாம் பிஸ்னஸ் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர கர்த்தருடைய வசனத்தை பேசுவதில்லை. எனவே நாம் அனுதினமும் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் வளர வேண்டும். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு சமம். ஏனென்றால் அந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்போ என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் வளர வேண்டும் என்றால் வேதம் இன்றியமையாதது. வேதமின்றி கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சியில் நீங்கள் எப்பேற்பட்ட சர்ச்சுக்கு போனாலும், எவ்வளோ நல்ல போதகர் உங்களுக்கு இருந்தாலும், எத்தனை ஆவிக்குரிய செய்திகளை நீங்கள் கேட்டாலும், அது ஒன்றும் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே வேதத்தை வாசித்து கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதை பின்பற்றுவதற்கு இணையாகாது. தேவன் தாமே அந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையின் தலையாய இடத்தை பிடிக்க நமக்கு ஞானத்தை தருவாராக. ஆமேன்.